முன்னாடி ஒரு பிரம்மா பண்ண யாகத்துக்காக வந்த பெருமாள் ஒருத்தரும். அதுல இந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விசேஷம் ஆழ்வார் சொல்றார். செம்பொன் இலங்கு வலங்கை வாளி தின்சிலை தண்டொடு சங்கம் ஒள் வாழ் உம்பர் இரு சுடராழியோடு கேடகம் ஒன்மலர் பத்தி எத்தே வெம்புசினத்து அடல் வேழம் வீழ வெண் மறுப்பு ஒன்று பறித்து இரண்டு அம்புதம் போன்று இவரார்கள் என்ன அட்டபுயகரத்தேன் என்னாரே அப்படின்னு பாட்டு. திருமங்கை ஆழ்வார் தன்னை ஒரு பெண் பாவனையில இந்த பெருமாளை பார்த்து பாடுறார். எப்படி பாடுறார் அப்படின்னா, பெருமாள் கையில என்ன இருக்கு? வலங்கை வாளி வில் கத்தி தின் சிலை தண்டோடு சங்கம் உள்வாள் வில்லு கேடகம் சக்கரம் சங்கு இப்படி எல்லாம் இருக்கு. வெம்பு சினத்து அடல் வேழம் வீழ வெண் மறுப்பு ஒன்று பறித்து, எப்படி அந்த யானைக்காக வந்து காப்பாத்தினாரோ அப்படிப்பட்ட சக்கரத்தை கொண்டு இருண்ட அம்புதம், அம்புதம்னா தாமரை, அம்புஜம்னு சொல்லுவோம். இருண்ட அம்புதம் போன்று இவர் அப்படிப்பட்ட அழகை உடைய யார் அப்படின்னு கேட்டா அட்டபுயகரத்தேன் என்னாரே, 8 கைகளை உடைய எம்பெருமான் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாளை வர்ணிக்கிறார். ஆகவே இது வரதராஜ பெருமாளுக்காக ஏற்பட்ட ஒவ்வொரு கோவில்கள்ல இது ஒரு கோவில், ஒரு பெரிய திவ்ய தேசம், திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட திவ்ய தேசம். சிறப்பான ஒரு தகவல். கோயில் நகரமாம் காஞ்சிபுரத்துல எழுந்தருளக்கூடிய ஸ்ரீ அஷ்டபுஜ வரதராஜ பெருமாள் ஆலயத்தினுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் பற்றி சொன்னீர்கள். தற்பொழுது ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி நம்பெருமாள் அவருடைய உற்சவர் வடிவமாக இருக்கக்கூடிய நம்பெருமாள் நம் எல்லோருக்கும் சொந்தக்காரர் பெருமாள், நம் பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய பெருமாள், பக்திக்குரிய பெருமாள் என்று பலவிதமாய் அவரை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருவாயில் அடுத்ததாக நமக்கு வரக்கூடிய காட்சிகள் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலிருந்து வேணுகோபால சுவாமி சன்னதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ நமக்கு அந்த காட்சிகள் கிடைத்து விட்டன. சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீரங்க பெருமாள் காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு புறம்